ஃபார்மேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் அக்யூமுலேஷன் இருக்குது, மேலேயும் கீழே போயிட்டுருக்கா. ஹியர் கம்ஸ் த மேனிப்புலேஷன். ஸோ இந்த இடத்துல இருந்து மேனிப்புலேட் ஆகிருக்கு மார்க்கெட். இதுக்கப்புறம் யூஸ்வலாக என்ன ஆகும், இங்கே ஒரு ரீடெஸ்ட் பண்ணோம் இந்த லோவை, அப்படியே கீழே வரும், திருப்பி இந்த பாட்டம் டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போய் இது பிரேக் அவுட் பண்ணும் போது மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும். ஸோ இந்த பாட்டம் திருப்பி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இங்கேருந்து மேலே போச்சுன்னா ஒரு 12 o'clock டைமில் 12:15 டைமில் கடைக்கு போகிற பிரேக் அவுட் தான் மேலே மார்க்கெட் தூக்கி போகுது. 82,000 P சென்செக்ஸ். நான் என்ட்ரி எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 670 என்ட்ரி எடுத்தது. அது போய் கீழே போயிட்டுருக்கு. நல்லாவே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனாலும் அங்கே கொஞ்சம் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த விக்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டார்கெட்டையும் அதை தாண்டி கண்டிப்பாக வாய்ப்பு. ஸோ இந்த ட்ரேட் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக முடிஞ்சிச்சு. அப்புறம் அக்யூமுலேஷன் ஆச்சு, மேனிப்புலேஷன் ஆச்சு, அண்ட் இங்கேருந்து கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுத்து ஹையர் ஹை கொடுத்துச்சு. என்னதான் 200 MA தாண்டினாலும் இதால் ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியல. சம் ரீசன் திருப்பி ஒரு மேனிப்புலேஷன் நடந்துச்சு. நம்மளுக்கு வந்து டே லோ தான் ஸ்டாப் லாஸாக இருந்ததால் நம்ம வந்து இந்த ட்ரேடில் ஹோல்ட் ஆன் பண்ணியிருந்தோம். அண்ட் தேர் கம்ஸ் த அவுட்கம்.